மகாசிவராத்திரியை முன்னிட்டு கோவையில் 10 நாட்கள் ஆதியோகி ரத யாத்திரை. மகாசிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை ஆதியோகி ரத யாத்திரை கோவையில் நடைபெறவுள்ளது. இந்த யாத்திரையின் மூலம் பக்தர்கள் தங்கள் வீட்டின் அருகிலேயே ஆதியோகியை தரிசித்து அவரின் அருளை பெற முடியும். கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோக மையத்தில் 30வது ஆண்டு மகாசிவராத்திரி விழா வரும் மார்ச் 8ஆம் தேதி மிக கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதையொட்டி இவ்விழாவில் பங்கேற்க பக்தர்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிப்ரவரி 26ஆம் தேதி பொள்ளாச்சியில் இருந்து புறப்படும் ஒரு ஆதியோகி ரதம் சுந்தராபுரம், குனியமுத்தூர், சிங்கநல்லூர், பீளமேடு, சின்னியம்பாளையம், சரவணம்பட்டி, பெரியநாயக்கன்பாளையம், கவுண்டம்பாளையம், கணபதி, காந்திரபுரம், ஆர்.எஸ். புரம், செல்வபுரம், வடவள்ளி என கோவையில் பல்வேறு பகுதிகளில் மார்ச் 6ஆம் தேதி வரை வலம் வரவுள்ளது. ஈஷாவிற்கு நேரில் வந்து ஆதியோகியை தரிசிக்க முடியாத மக்கள் அவர்கள் இருக்கும் இடத்தின் அருகிலேயே ஆதியோகியை தரிசித்து அருள் பெறுவதற்கு இந்த ரத யாத்திரை சிறந்த வாய்ப்பாக உள்ளது. முன்னதாக 4 ஆதியோகி ரதங்களுடன் கூடிய இந்த யாத்திரையை தவத்திரு பேரூர் ஆதீனம் அவர்கள் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ரதமும் தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் பயணம் செய்தன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 60 நாட்களில் மொத்தம் 35,000 கிலோமீட்டர் பயணிக்கும் வகையில் இந்த யாத்திரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் வழியாக பயணம் செய்து வரும் இந்த ரதங்கள் மார்ச் 6ஆம் தேதி கோவை ஈஷா யோக மையத்திற்கு வந்து யாத்திரையை நிறைவு செய்ய உள்ளன. இந்த ஆண்டு கோவையை தவிர்த்து தமிழ்நாட்டின் 36 இடங்களில் ஈஷா மகாசிவராத்திரி விழா நேரலை ஒளிபரப்பு மூலம் கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வள்ளுவன். இந்த பேரவையில் கடந்த 20 வருடமாக ஒரு சிவ தொண்டனாக நான் இருந்துட்டு இருக்கிறேன். இந்த வருடம் மகா சிவராத்திரி மார்ச் மாதம் 8ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே சமயத்தில் மக்களை இந்த திருவிழாவுக்கு எல்லாரையுமே வர வைக்கணும். இதுக்காக வேண்டி ஆதியோகி உருவத்தை மிகச்சிறப்பாக வடிவமைச்சு அதை 4 ரதங்களில் நாங்கள் உருவகப்படுத்தியிருக்கோம். அந்த 4 ரதங்களும் கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கோயம்புத்தூரில் இருக்கிற ஆதியோகியில் பேரூர் ஆதீனம் முன்னிலையில் அவங்க துவக்கி வச்சாங்க. இந்த 4 ரதங்கள் தமிழகம் முழுக்க போயிட்டு வர்றதுக்காக வேண்டி பேரூர் ஆதீனம் துவக்கி வச்சாங்க. இந்த 4 ரதங்களும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 4 டைரெக்ஷன்லையுமே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 4 ரதங்கள் ஒவ்வொரு சின்ன கிராமங்கள் முதற்கொண்டு பட்டி தொட்டி எல்லாமே போயிட்டு வந்துட்டுருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 35,000 கிலோமீட்டர் தமிழகம் முழுக்க ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்குது. இந்த ரதங்கள் எப்படின்னா போகிற வழிநடுகிலும் இருக்கிற மக்கள்கிட்ட போய் அந்த ஆதியோகியை கொண்டு போய் நிறுத்துகிறோம். மக்கள் அதுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க, தீபாராதனை காமிக்கிறாங்க, பிரசாதம் படைக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் சிறப்பாக இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த ரதங்கள் போகிற வழிநடுக்கிலும் மக்கள் அதை ரொம்ப ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு 35,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இப்போது வர்ற இந்த சிவராத்திரிக்காக வேண்டி ஒரு ரதம் கோவை மாவட்டம் இன்னும் வராமல் இருக்குது. இந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கோவை மாவட்டத்துக்கு வருது. அது பொள்ளாச்சியிலிருந்து கோவை மாவட்டத்துக்கு வருது. இந்த கோவை மாவட்டத்திலையும் நிறைய கிராமங்கள் இருக்குது. முக்கியமாக நகர்ப்பகுதிகள் தாண்டி நகராட்சி பகுதிகள் மற்ற கிராமங்களுக்கும் இந்த ரதம் போகிற மாதிரி இருக்குது. இந்த ரதங்கள் மக்கள்கிட்ட போகும்போது அந்தந்த ஊர்களில் போய் அங்கங்கே மக்கள் இருக்கிற இடங்கள்லையே தங்கிட்டு அவங்க இதை ஒரு பிரார்த்தனை பண்ணி எடுத்து வர்றாங்க. இதற்காக வேண்டி இந்த யாத்திரைக்காக வேண்டி பல நூறு வாலண்டியர்ஸ் எங்களோட தென் கைலாய பக்தி பேரவை சார்பாக சிவனடியார்களும் வாலண்டியர்ஸும் தமிழகம் முழுக்க பணியாற்றி இந்த யாத்திரை சிறப்பாக நடக்கிறதுக்காக வேண்டி பணியாற்றிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரிக்காக வேண்டி விரதம் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து பாத யாத்திரையாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த பாத யாத்திரையில் ரதங்கள் வருது. இந்த ரதத்தை கால்நடையாக, அதாவது நடந்தே அதை இழுத்துட்டு வர்றாங்க. இதுக்கு எப்படின்னா ஒரு 41 நாள் விரதம் இருக்கிறாங்க. 41 நாள் விரதம் இருந்து, கடுமையான விரதம் இருந்து அது நடந்தே அந்த ரதத்தை இழுத்துட்டு வரும்போது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள், விரதம் இருக்கிற மக்கள் இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிறாங்க.
இந்த மாதிரி பல நூறு பக்தர்களுடன் ஆரம்பிக்கும் இந்த பாத யாத்திரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட ஈஷாவை வந்து சென்றடையுது. இது மார்ச் 26ஆம் தேதி வந்து சேருது. இதற்கான ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம்.